Yagel Ministries presents ஜீவனை பேசு Speak Life. Hallelujah. Praise the Lord. ஜீவனை பேசு இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம். என்ன விசுவாச குடும்பத்தினர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நேற்றைய தினத்தில் நம்ம சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடி இருப்போம் இல்லைங்களா? ஸோ இந்த சில்ட்ரன் பற்றி ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமை நம்ம பேசணும் அப்படின்ட்டு என் மனசில் ஒரு பாரம் வந்துச்சு. பிள்ளைகளை பற்றி நம்ம அதிகமாக கவனத்தை செலுத்த வேண்டிய காலகட்டத்தில் தானே இருக்கோம். ஸோ பிள்ளைகள்னு நாங்கள் நினைக்கும் போதே எல்லாருக்கும் மனசில் வருது என்னென்னா, என் பிள்ளை தான் பெஸ்ட்டாக இருக்கணும், என் பிள்ளை தான் ஸ்கூல்லேயே நம்பர் 1 வரணும், எந்த ஃபீல்டில் எடுத்தாலும் அவங்க தான் டாப்பராக இருக்கணும். எல்லா பெற்றோருக்கும் வருகிற ஒரு நியாயமான ஒரு ஆசை தான். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் பிள்ளைகள் வளர்ப்பது, பேரண்டிங் பற்றி என்ன சொல்லியிருக்காரு ஏசப்பா, தேவன் நமக்கு எப்படி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு என்பதை இன்றைக்கு நம்ம கொஞ்சம் டீப்பாக போய் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஜெபித்து ஆரம்பிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து என் கூட ப்ரே பண்ணுங்கள். அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட அப்பா, பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, சரியான விதத்தில் நாங்கள் பேரண்டிங் பண்ணுகிற அந்த கிருபை எங்களுக்கு வரட்டும் அப்பா. சமயோசித ஆலோசனைகள் உண்டாகட்டும். சரியான வழியில், சரியான பாதையில் அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்படியா இந்த நேரத்தை நாங்கள் முழுமையாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களுக்கு போதித்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். வாங்க நேராக வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். முதல் வசனம் நம்ம வாசிக்கிறோம், எல்லாருக்குமே தெரியும். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து அப்படின்னு, எந்த வழியில நடத்துறது அப்படின்றத தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே. பிள்ளைகளை எப்படி ட்ரெயின் பண்ணணும், எப்படி நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம அவங்களுக்கு அவங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வாழ்கிற வழியை நம்மளும் வாழணும். பிள்ளைங்களுக்கு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்கிறத விட நம்ம அதை வாழ்ந்து காமிக்கணும். உதாரணத்துக்கு, சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். ஃபோன்லாம் ரொம்ப பார்க்காதீங்க, ஃபோன்லாம் இப்படி ரொம்ப அடிக்ஷனில் போகிறாங்க அப்படின்னா நம்ம ஃபோன் அடிக்ஷனில் இருக்கக்கூடாது. பிள்ளைங்க எப்போ பாரு அடிச்சிக்கிறாங்க, திட்டிக்கிறாங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா நம்ம அடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு சண்டை போடாமல் இருக்கணும். ஸோ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ரொம்ப சுலபம். ஆனால் அதை ட்ரெயின் பண்ணுறப்போ நாமளும் கூட சேர்ந்து என்ன பண்ணுவோம், ஜெபிப்போம், காலம்பரை எந்திரிப்போம், நல்ல உடற்பயிற்சி பண்ணுவோம், நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுவோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அழகான பாதையில் பிள்ளைகளை நடத்தும் போது இது நமக்கு பெரிய கஷ்டமாகவே தெரியாது. பாருங்க, அடுத்து ஒரு வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 127:3. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான். இதில் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஸோ கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன், அது கிஃப்ட்டு. ஸோ பிள்ளைகள் நமக்கு முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, முதலாவது பேரண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, அவங்க நமக்கு கொடுக்கப்பட்ட ஈவு. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரித்து அவங்கள இதெல்லாம் பண்ணி நமக்கு ஆண்டவர் கொடுக்கல. ஆண்டவர் நமக்கு அவங்கள ஈவாக கொடுத்துருக்கிறார், கிஃப்டாக கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த கிஃப்ட்டை நம்ம எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணலாம், எப்படி அழகாக அவங்கள ஸ்டூவர்ட் பண்ண முடியும், அதுதான் முக்கியமான விஷயம். சில பெற்றோர் நம்ம என்ன தெரியுமா செய்வோம், நான் கஷ்டப்பட்டு பெற்றேன் அப்படின்றதுனால இது என்னோடையது அப்படின்னு நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம், ஓன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இது இவங்க எந்து. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை, கிஃப்ட்டுன்னு தான் சொன்னார். அப்போது எனி டைம் நம்ம அப்பாவுக்கென்று வளர்த்து அப்பா கையில் கொடுக்குற இடத்துல தான் நம்ம இருக்கணும். அவங்கள ஒரு ஏடிஎம் மெஷின் மாதிரி நான் கஷ்டப்பட்டு பெற்று படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி நான் வயசானப்போ என்னை பார்த்துக்குவான் அப்படின்னு அந்த ஒரு கிவ் அண்ட் டேக் ரிலேஷன்ஷிப்பில் பிள்ளைங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் ஒரு விதமான வியாபாரம் மாதிரி ஆயிரும். ஏன் தானே, நீங்களே சொல்லுங்கள். பிள்ளைங்க தனித்துவம் வாய்ந்தவர்கள், அவங்களுக்குன்னு ஒரு சப்கான்ஷியஸ் இருக்குது, அவர்கள் மேலே தேவனுடைய அழைப்பு இருக்குது, அவர்கள் மேலே தேவன் என்ன திட்டம் வச்சுருக்கிறாரு, தீர்மானம் வச்சுருக்கிறாரு. சின்ன பிள்ளையில் என்னால் ஒரு டீச்சர் ஆக முடியல, ஒரு டாக்டர் ஆக முடியல, ஒரு இன்ஜினியரிங் படிக்க முடியல, என் பிள்ளை இப்போ கண்டிப்பாக டாக்டர் தான் ஆகணும், இன்ஜினியரிங் படித்து ஆகணும், டீச்சர் ஜாபுக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு நம்மளுடைய ஆசைகளை
நமக்கு எந்த கனவு நிறைவேறலையோ அதை கொண்டு போய் பிள்ளைகள் மேலே திணிக்கிறதுல எந்த ஒரு மீனிங்கே இல்லை, அர்த்தமே இல்லை. ஸோ அவங்க மேலே தேவன் என்ன தீர்மானம் வச்சிருக்கிறார் என்பதை நாம் ஜெபித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ பிள்ளைகள் நமக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட்டு. இந்த கிஃப்ட்டை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஓன் பண்ணக்கூடாது. நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கே படைக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மேலே இருக்கிற தேவ தீர்மானங்களை ஜெபித்து தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேணும். ஸோ தேவ தீர்மானத்தை நம்ம எப்படி ஜெபித்து தெரிந்து கொள்வது அப்படின்னா, பெற்றோர் விசேஷமாக அந்த ஒரு சூழ்நிலையை பிள்ளைகளுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஃபஸ்ட்டு ப்ரே. பிள்ளைகளை நம்ம பெற்றெடுக்கும் போது ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட காரியத்தில் அவர்கள் இருந்தாலும், இல்லைங்க அவங்க அதெல்லாம் தாண்டி மீறி எங்கேயோ போயிட்டாங்க, அப்படியே இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு எங்கேயுமே போயிருக்கவே முடியாது. ஸோ இன்றைக்கி இப்போ தான் வளர்க்குற ஸ்டேஜில் இருக்கலாம், இல்லைனா வளர்த்து கொண்டே இருக்கிற ஸ்டேஜில் இருக்கலாம், அப்படி இல்லைனா ரொம்ப தாண்டி போயிட்டாங்கங்க, எங்கள் கை மீறி போயிடுச்சு, இதெல்லாம் இனிமேல் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற இடத்துல இருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட் ஆஃப் பேரண்டிங்கில் இருந்தாலும் சரி, தேவனுடைய கரம் அங்கே இருக்குது. அதுக்கு தான் இன்றைக்கி விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். ஆமென். யூஸ்வலாக பெற்றோர் என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் தெரியுங்களா, பிள்ளைகளில் மற்ற பிள்ளைகளோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருப்போம். எப்படி கம்பேர் பண்ணுறோம், பாரு பக்கத்து வீட்டு பையன் எப்படி படிக்கிறான், அந்த பிள்ளை பாரு அவங்க வீட்டில் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆனால் கூட அவள் இவ்வளோ மார்க் வாங்குறா. ஸோ இந்த பிள்ளைங்க பாரு இவ்வளோ தூரம் இப்படி இருக்கிறாங்க, ஆனால் உனக்கு நாங்கள் இவ்வளோலாம் செஞ்சு கொடுக்குறோம், இவ்வளோலாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம், இதெல்லாம் உனக்கு அமைச்சு கொடுக்குறோம், ஆனாலும் உன்னால் சரியாக படிக்க முடியல, நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியல, இல்லைனா நீ இந்த காம்படிஷனில் ஜெயிச்சு மேலே வர முடியல அப்படின்னு என்ன பண்ணுவோன்னா கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அது ரொம்ப தவறான விஷயம். ஏன் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிள்ளைகள் நமக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய ஈவு இல்லையா, அவங்களுக்குன்னு தனிப்பட்ட டேலண்ட்ஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும். இப்போது ஒரு ஹார்ஸ் இருக்குது, ஒரு எலிஃபெண்ட் இருக்குது, ஒரு ஃபிஷ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் என்னது, ஒவ்வொரு விதமான திறமை இருக்குது. ஹார்ஸ் நல்லா வேகமாக ஓடும் இல்லைங்களா, எலிஃபெண்ட் நல்லா சுமையை சுமக்கும், ஃபிஷ்ஷு தண்ணியில் தான் இருக்கும். வேறு எதுனா ஒரு அனிமல் வச்சுக்கோங்க, அது டைகரோ ஏதோ ஒன்று. ஸோ ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான பொட்டென்ஷியல் இருக்குது. இதை நம்ம ஜெபித்து முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய தீர்மானங்களை அறிந்து கொண்டு, இவங்களுக்கு இந்த இடத்துல நல்ல டேலண்ட் இருக்குது, இவங்களால நல்லா தைக்க முடியும், இவங்களால நல்லா பேக்கிங் பண்ண முடியும், இவங்களால வீட்டை நல்லா சுத்தமாக வைக்க முடியும், இவங்க இந்த கோடிங்கில் நல்லா இருக்கிறாங்க, இவங்க பெயிண்டிங் இவங்களுக்கு நல்லா வருது, இவங்களுக்கு பாட்டு நல்லா வருது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளே இருக்கிற டேலண்ட்ஸை நம்ம வெளியே இருந்து கண்காணித்து அவங்கள நல்லா கிளீனாக பார்த்து அவங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட்டை வெளியே கொண்டு வருகிற ஸ்தானத்தில் தான் நம்ம இருக்கிறோம். பாருங்க, அது எவ்வளோ ஒரு விசேஷமான கிருபை. கண்டிப்பாக இந்த நாளில் இந்த கிருபை உங்கள் வாழ்க்கையில் பெருக போகிறது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற டேலண்ட் விசேஷமானது, யூனிக்காக இருக்கிறது, எல்லாமே ஒரே மாதிரி வராது. ஸோ அவங்கவுங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை வெளியே கொண்டு வரதுக்கு நமக்கு தேவை என்ன தெரியுமா, தேவனுடைய ஞானம். இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது தான் அந்த குழந்தை மேலே ஆண்டு என்ன தீர்மானம் வச்சிருக்கிறாரு என்பதை நாம் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ தேவனுடைய ஞானத்தை கேட்டு, பொறுமையை கேட்டு, நிதானத்தை கேட்டு, ஒருவேளை திடீர்னு உங்கள் குழந்தை ரொம்ப சடனாக எரிச்சல் அடைகிறாங்க, கோவப்படுறாங்க, இல்லைனா தகாத வார்த்தைகளை, பேசக்கூடாத வார்த்தைகளை சடார்னு பேசுகிறாங்க, என்ன நடக்குது, ஏதோ சரியில்லையே, என்ன ஆச்சு அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி நிதானிச்சு அவங்கள காம் டவுன் ஆகிறதுக்கு ஒரு டைம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் உட்காந்து என்னம்மா என்ன ஒரு மாதிரி பேசுகிற, என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்னு அவங்கள நம்ம விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸோ அப்படி அந்த இடத்துலே போகாமல், அந்த குழந்தை கோவப்பட்டதுமே நமக்கு என்ன ஆகிடுதுன்னா நம்ம ஈகோ ட்ரிகர் ஆகிடும். எவ்வளோ மரியாதை இல்லாமல் பேசிச்சு பார்த்தியா என்ன, நம்ம இவளுக்காக என்னென்னலாம் பண்ணியிருப்போம், இவனுக்காக என்னென்னலாம் செஞ்சுருப்போம், இரவெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டிருப்போம், நம்ம இவங்களுக்காக தானே உழைக்கிறோம், இவங்களே நம்மளை புரிஞ்சிக்கலே அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஈகோவும் ட்ரிகர் ஆகி அவங்க மேலே தப்பான வார்த்தைகளை பேசி, கெட்ட வார்த்தைகளை பிள்ளைகளை திட்டி, நீ இது நீ அது, எப்படி நல்ல வார்த்தைகளை அவங்க மேலே பேசி, ஜீவனை பேசி, அவங்க மேலே நல்ல காரியங்களை, தேவன் அவங்க மேலே பேசி இருக்கிற அந்த நோக்கங்களை பேசி ப்ராஃபஸை பண்ணணும் பிள்ளைங்க மேலே. அந்த பெற்றோர் பிள்ளைங்க மேலே ஆசீர்வாதத்தை சொல்கிறத விட பெரிய பிளெஸிங் என்னவா இருக்க முடியும் சொல்லுங்களேன். தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குது, அதை பெற்றோர் தான் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து, தகப்பனும் தாயும், ஏன்னா இது தாய்க்கு மட்டும் இந்த ரோல் கிடையாது,
பிள்ளைகள் வளர்க்குற விஷயத்தில் தகப்பனுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. அதை நம்ம மறக்கவே கூடாது. தாய் பெற்றாங்க, தாய் தான் வளர்க்கணும், தாய் தான் பார்க்கணும், தாய் தான். இது வந்துட்டு தவறான விஷயம். ஒரு பெண் பிள்ளைக்கு விசேஷமாக ஒரு தகப்பன் கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த அஷூரிங் வேர்ட்ஸ், நீ நல்லா வருவம்மா, நீ நல்லா செய்வ, நீ ஜெயிப்ப, நீ தான் பெஸ்ட்டு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து என் உலகத்தையே மறந்த மாதிரி இருக்குது, நீ தான் என்னோட கனவு, நான் உன் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கேன், இப்படின்ற நல்ல வார்த்தைகளை அன்றாடம் நம்ம பிள்ளைங்க கிட்ட பேசுகிறோமா? அவங்க காது பட கேட்குற மாதிரி என் சில்ட்ரன், என்னோட பிள்ளைங்க தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோமா? இல்லைனா வேறு மாதிரியான, உனக்கு என்ன தெரியும், உனக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள்லாம் என்ன கஷ்டப்பட்டு வந்திருக்கோமா அப்படின்னு நம்மளோட அந்த நான் சொன்ன இல்லையா அந்த ஈகோ, அவங்க சடார்னு கோவப்பட்டு பேசும்போது அந்த டைமில் கொஞ்சம் வெயிட் பண்ணி காம் டவுன் ஆகி, நீ இப்படி பேசுறது வந்து இட் இஸ் நாட் ஓகே. எப்போவுமே ஒரு லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது, நான் வைலண்ட் கம்யூனிகேஷன். அதாவது நம்ம பேசும்போது கூட காமாக பொலைட்டாக சரியான வார்த்தைகளை பேசி அவங்கள ஹராஸ் பண்ணாமல் அவங்கள அன்பாக பேசும்பொழுது என்ன ஆகும்னா, அன்புனா நம்ம வந்துட்டு நம்ம கோவப்படுறதா சிலருக்கு வந்து அன்பே ஒரு லாங்குவேஜ் மாதிரி இருக்கும். ஆனால் காம் டவுன் ஆகிட்டு ஓகே அவங்க செட்டில் ஆகட்டும், அவங்க என்ன வந்து கடந்து வந்திருக்காங்கன்னு தெரியாது அப்படின்னு அவங்க காது பட அவங்க உட்காந்து கேட்கணும். ஆனால் நம்ம என்ன செய்வோன்னா, வந்துட்டியா ஸ்கூல்லேருந்து வந்துட்டியா, இதை கழட்டி வை, அதை போடு, இந்த பேக்கை மாற்று, அப்புறமா டியூஷன் போகணும் டைம் ஆகுது, இன்னுமா கழட்ட, இன்னுமா ஏன் அந்த லஞ்ச் பேக் வச்சு, ஸோ இப்படி படபடன்னு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு சேஃப் பிளேஸாக உட்காந்து அவங்களே செட்டில் டவுன் ஆகி, இன்றைக்கி ஸ்கூலில் இப்படி நடந்துச்சு, நான் இதனால் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன், இவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க, இந்த பையனை இப்படி பேசிட்டான், இந்த பொண்ணு என்கிட்ட இப்படி சொல்லிடுச்சு, நான் ரொம்ப வருத்தமாக இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த ட்ரிகரை, அந்த பெயினை, அந்த எந்த இடத்துல ஒருவேளை அவங்க ஷேமாக இருக்கலாம், ஒருவேளை கில்ட்ரிப்பாக இருக்கலாம், எங்கன்னா ரிஜெக்ட் ஆகப்பட்டிருக்கலாம், அந்தந்த இடத்துலலாம் அவங்களுக்கு நம்மளுடைய அன்பு தேவைப்படுது. நான் இருக்கேன் உன் கூட, நீ தனியாக இல்லை அப்படின்ற அஷூரன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ ஒருவேளை நம்ம நினைக்கலாம், எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வளர்த்தாங்க, என்ன அடி வாங்கி வளர்ந்துருப்போம், என்ன ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்க அப்படின்றது நம்ம இன்னைக்கு சொல்லலாம். ஆனால் அதே அடி, அதே ஸ்ட்ரிக்ட்டு உண்மையாகவே நம்ம இருதயத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதலை கொடுத்து தான் இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கி எங்கள் அப்பா என்னை இப்படி பேசிட்டாரு, எனக்கு எங்கள் அம்மா என்னை இப்படி சொல்லிட்டாங்க, அன்னைக்கு அவங்க என்னை இப்படி சொல்லாமல் இருந்திருந்தா, இப்படி பேசாமல் இருந்ததா, என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். எப்போ பாரு சொந்தக்காரங்க முன்னாடி என்னை அவமானப்படுத்துறதே இவங்க வேலையாக போச்சு, என்னை யாருன்னா வெளியே இருந்து ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா இது இப்படி தான், எனக்கு ஒன்றும் தெரியாது, பாரு உங்கள் பெரியம்மா எப்படி பொண்ணு எப்படி படிக்கிறா, அவங்க பாரு ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டாங்க, அவங்களுக்குலாம் அந்த காலேஜில் சீட்டு கிடச்சிருச்சான் அப்படின்னு நையான்னு சொல்லி நம்மளை பிள்ளைங்க மேலே வச்சிருக்கிற அந்த அழைப்பை அவங்களே மறக்க வச்சு நம்மளும் மறந்து போய் கடைசியில் எந்த ஜாப் போகணும், என்ன குரூப் எடுக்கணும், எந்த ஸ்கூல் படிக்கணும், எந்த காலேஜ் படிக்கணும், எதுவுமே சரியான முடிவெடுக்க முடியாமல் அப்படியே எடுத்திருந்தாலும் அதில் வந்துட்டு நிலச்சி இருக்க முடியாமல் இதுவா அதுவான்ற ஒரு குழப்பத்தில் இந்த மாதிரி காரியங்கள் எதனால் வருதுன்னா, நம்ம பிள்ளைங்கள் மேலே நம்ம நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை உரைக்காமல் போனது நிமித்தமாக தான். அந்த பிள்ளைகள் நம்ம வயிற்றில் கொடுத்திருக்கும் போதே ஆண்டவர் அதற்குண்டான வார்த்தைகளை வசனங்களை கொடுத்திருப்பார், கண்டிப்பாக கொடுத்திருப்பார். நம்ம அந்த வார்த்தைகள் வசனம் தான் எப்படின்னா, அதுதான் பெட் ராக், அதுதான் தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த வார்த்தை தான் ஆண்டவர் வந்து இந்த பிள்ளைக்காக கொடுத்தாரு. அப்போ அது எப்படி வந்து வீணாக போகும், அந்த வார்த்தை எப்படி வந்துட்டு வேஸ்ட்டாக தரையில் போகும்? இல்லை, அந்த வார்த்தையை நான் எப்போவுமே கிளைம் பண்ணுவேன். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும், அவர்கள் எந்த தீமையும் அவங்களை அணுகாது, இப்படிப்பட்ட வார்த்தைகளே நம்ம பேச வேண்டும். அதற்கு பதில் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? சில நேரத்தில் பயத்தில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருப்போம். என்ன ஃபியர் தெரியுமா? ஐயோ கெட்டு போயிடுவாங்களோ, தவறான சேர்க்கைக்கு போயிடுவாங்களோ, ஐயோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள கெடுத்து விட்டுருவாங்களோ, ஐயோ அப்படின்னு ஒரு பயம். எங்கே கெட்டு போயிடுவாங்க, எங்கே மாட்டிக்குவாங்க, எங்கே விழுந்துருவாங்க, எங்கே உலகத்தில் கரைப்பட்டுருவாங்க, எங்கே வந்துட்டு தவறான விஷயத்தில், அதாவது உலகத்தில் நியூஸில் எதெல்லாம் பார்க்குறாங்களோ, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது என்னென்னலாம் கேட்குறாங்களோ, இல்லை மற்ற ஃப்ரெண்ட்ஸோ உறவினர்களோ என்னென்னலாம் ஃபோனில் சொல்கிறாங்களோ, அது எல்லாத்தையும் பிள்ளைங்க மேலே இதுதான் அவங்க ஆக போகிறாங்க அப்படின்ற ஒரு பயம். ஏன் பயம் வருது சொல்லுங்கள்? ஆண்டவர் மேலே விசுவாசம் குறையும் போது பயம் தானாக வந்துடும்.
சரியா? அது உண்மை தானே? நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க. முழு ஃபெய்த்தில் ஒரு நல்ல ப்ரேயர்ஃபுல்லாக அந்த எந்திரிச்சு வரப்போ அப்போ பிள்ளைகளை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுவோம்? இல்லைனா இந்த மாதிரி உலக செய்திகள், இந்த கவலைகள், இந்த பிள்ளைகள் இப்படிலாம் பண்ணுறாங்க, இந்த ஸ்கூலில் போகும்போது மிட்டாய் கொடுத்து இப்படி ட்ரக்ஸ் கொடுத்து இப்படி பண்ணுறாங்க. நான் வந்து ஞானமாக தான் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். நான் அது வந்து அதற்கு விரோதி இல்லை. ஆனால் எப்போ பாரு பயந்துக்கிட்டு அந்த பயம் வந்து முழுமையடையும் போது என்ன வரும்னா சந்தேகத்தை கொண்டு வந்துடும். அவங்க வந்து ஒரு விஷயத்தை நம்ம கிளாஸ் ஒர்க் செக் பண்ணலாம், டைரி செக் பண்ணலாம், இல்லை அவங்களோட ஃபோனை கூட சும்மா பார்க்குற மாதிரி பார்க்கலாம். அவங்களோட பாஸ்வேர்டு எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான். எல்லாரோட பாஸ்வேர்டு எல்லாருக்குமே தெரியும். எப்படி வேணால் யார் வேணால் எடுத்து யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ஒளிவு மறைவு கிடையாது. பிள்ளைங்க வந்துட்டு ஐயோ அவங்கள தனியாக ஃபோன்லலாம் பார்க்க விட்டுறக்கூடாது, அவங்க தனியாக இருக்கும்போது அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கேட் போட்டு அவங்கள வந்து சந்தேகப்பட்டு ஒரு அப்படி பார்த்தோன்னா என்ன ஆகும்னா நம்மளோட என்ன பயப்படுறோமோ அந்த காரியம் நேரிடும். யோபும் அதை தான் சொல்லியிருக்காருல்ல, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ஏன் பயப்படுறீங்க? ஆண்டரோட வார்த்தை நமக்கு இருக்குது, விசுவாசமாக இருங்க. அப்பா சொன்ன வார்த்தைகளை பிள்ளைகளை மேலே பேசுவது தான் நம்மளோட அழைப்பு. ஸோ ப்ரே பண்ணணும், ப்ராஃபஸை பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும் தெரியுமா? பிள்ளைகளை ப்ரைஸ் பண்ணணும். புகழ்கிறதே கிடையாது, புகழணும் இல்லையா? அதாவது நம்ம வந்துட்டு பொய்யான வார்த்தைகளை புகழறதில்லை. அவங்க எதில் பெஸ்ட்டாக இருக்கிறாங்க, எதில் டேலண்டடாக இருக்கிறாங்க அப்படின்றத நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், அவங்கள நம்ம புகழணும். ஸோ பிள்ளைங்க ஃபஸ்ட்டு சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று கொஞ்சம் குறைவு நிறைவு இருக்கும். ஏன்னா எடுத்ததுமே யாரும் வந்துட்டு ப்ரோ ஆகிறது கிடையாது. ஸோ அந்த நேரத்தில் அவங்கள நல்லா சமைச்சிருக்கியே, நல்லா செஞ்சுருக்கியே, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அந்த மாதிரி வார்த்தைகளை புகழும் போதும் வீட்டில் வந்துட்டு ஒரு 2-3 பிள்ளைங்க நம்மள இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அந்த சிப்ளிங்ஸ்குள்ள கம்பேரிஷன் இல்லாமல் அக்கா இதில் பெஸ்ட்டாக இருக்கா, நீ இதில் பெஸ்ட்டாக இருக்க, ரொம்ப சந்தோஷம், எனக்கு உன்னையும் பிடிக்கும் அக்காவையும் பிடிக்கும். இப்போது 2வது பிள்ளைங்க 3வது பிள்ளைங்களுக்குலாம் எப்போவுமே தெரியுமா ஒரு அபேண்டன்ட் ஃபீலிங் இருக்கும். அது ஒரு சைக்காலஜி. அது என்னை எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்காது, என்னை வந்து வேணும்னு என்னை பெற்றுக்கொள்ளலை, நான் வந்து ஒரு ரிஜெக்டட் சைல்டாக தான் இருக்கேன், எப்போ பாருங்க அவங்கள தான் நேசிக்கிறாங்க அப்படின்ட்டு சின்னவங்க பெரியவங்கள சொல்லுவோம். பெரியவங்கள கேட்டு பாருங்களேன், வீட்டோட முதல் சைல்டை, எனக்கு எங்கள் அப்பா அம்மாக்கெலாம் என்னை பிடிக்காது, அடுத்து கடைசியாக பிறந்ததில் அவளை தான் ரொம்ப செல்லம் கொஞ்சுவாங்க, எதனா தப்பு பண்ணால் கூட அவளே கண்டிக்க மாட்டாங்க, அவள் பண்ண தப்புக்கெல்லாம் என்ன தான் அடிப்பாங்க. ஸோ இது மாதிரி பாருங்கள். ஸோ ஒரு குடும்பத்தில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த ஒரு மனம். ஸோ அந்த பெரிய பிள்ளை சின்ன பிள்ளை எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பெற்றோர் வந்துட்டு அவங்களுடைய ஒரு மனதில் என்ன செய்யணுமா, அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்ன, ஒரு வேளை ஒரு டீனேஜ் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து அந்த டீனேஜில் நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்பேன். கடந்து வந்ததுனால எனக்கு சில தெரியும் இப்படிலாம் இருக்கும்னு. ஆனால் அதே தான் அவங்களுக்கும் நடக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. அவங்களுக்கு சொல்லலாம், ஏப்பா நீ இப்படிலாம் பண்ணுறது எனக்கு மம்மிக்கு பயமாக இருக்குது, எனக்கு வந்துட்டு உனக்கு இந்த மாதிரி ஆகிடுமோன்ட்டு நான் சேடாக ஃபீல் பண்ணுறேன், உங்கள் ஃபீலிங்கை ஷேர் பண்ணலாம். ஆனால் நம்ம ஃபீலிங்கை ஷேர் பண்ண மாட்டோம். பார்த்து உடந்துருவேன், இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அப்படின்னு அவங்கள பயமுறுத்திட்டு இருப்போம். நம்ம ஃபீலிங் ஷேர் பண்ணும் போது என்ன ஆகும் தெரியுமா, நம்மளுடைய வீக்னஸை அவங்களுக்கு தெரியப்படுத்தும் போது அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரும். ஓ, எங்கள் அம்மாவுக்கு என் மேலே இவ்வளோ அக்கறை இருக்குன்றதுனால அவங்களுடைய ஃபீலிங் எனக்கு ஷேர் பண்ணுறாங்க, நீ இப்படி இவங்ககிட்ட பேசுறதுனால. எப்போவுமே பிள்ளைங்களுக்கு த ஒய் பிஹைண்ட் த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்க, எதுக்காக இப்படி ட்ரெஸ் பண்ணாதன்னு சொல்கிறாங்க, எதுக்காக இவங்கக்கிட்ட இப்படி பேச்சு வச்சுக்காதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது தனியாக பேசாதீங்கன்னு சொல்லுவோம். கூட 2 பேராக பேசிக்கோங்க, குரூப்பாக பேசிக்கோங்க, குரூப்பாக போவாங்க, ஆனால் தனியாக பேசாதீங்க. ஏன் பேசக்கூடாது? அங்கே எப்படி வந்து அந்த ஹார்மோன் வேலை செய்யும் போது அந்த அடலசன்ட் பீரியடில் அது எது தவறில் கொண்டு போய் முடிக்குது அப்படின்றத அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது நான் வந்து என் குழந்தைய நான் வந்துட்டு சந்தேகப்படலை, நேசிக்கிறேன், அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரே பண்ணுறோம், ப்ராஃபஸி பண்ணுறோம், அதுக்கப்புறம் ப்ரைஸ் பண்ணுறோம், இப்போ என்ன பண்ணுறோம், ப்ரொடெக்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏன் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னா உலகத்தில் இப்படி இருக்குன்றதுனால, இப்படியெல்லாம் வந்து ப்ராபபிலிட்டிஸ் நிறைய இருக்குன்றதுனால உனக்கும் இப்படி நடக்கலாம் அப்படின்ற பயம் மம்மிக்கு இருக்குது. நம்ம ப்ரே பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தோட நிறுத்திடாமல் அவங்க தே நீட் எக்ஸ்ப்ளனேஷன். ஓ, எங்கள் அப்பா என்னை நேசிக்கிறனால தான் இப்படி சொல்கிறாங்க, அந்த ஒய் பிஹைண்ட் வாட் ஐ எம் சேயிங் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காக வேண்டி தான் சொல்கிறாங்க, ஏன்னா சந்தேகம்லாம் படலை, என் பேக்கெல்லாம் டக்குன்னு எடுத்து செக் பண்ணுறதாங்க, அது வந்து ரொம்ப தவறான விஷயம். ஸோ எதுக்காக நம்ம அதை செய்கிறோம் அப்படின்னு கேட்டால், நான் உன் மேலே அக்கறையாக இருக்கேன் அப்படின்னு. இப்போது உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்கிறேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சண்டை வரும்.
சண்டை வரும்போது என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்களை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை அடுத்து யார் ஸ்கேப் கோட்டு, இந்த பிள்ளைங்க தான். இவங்கள்ட்ட காமிப்பாங்க. தூது வேற, நீ இதை போய் சொல்லிட்டு வா, இதை கேட்டுட்டு வா, இது செய்வாரான்னு சொல்லிட்டு வா. ஸோ இதுக்கு பேர் ட்ரையாங்குலேஷன். அதாவது மனைவி கிட்ட கிடைக்காத ஒரு விஷயத்தையோ கணவர்கிட்ட கிடைக்காத ஒரு விஷயத்தையோ பிள்ளைகளை போட்டு அதை எதிர்பார்ப்பதும் அவர்கள் மேலே அதை திணிப்பதும். ஹஸ்பண்டால் கூட வர முடியல, ஆனால் வெளியே போகும்போது ஃபேமிலியை போனோன்னா நீ வந்து தான் ஆகணுன்ட்டு பிள்ளைங்களை ஃபோர்ஸ் பண்ணுறது. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது, இவங்கள அவரை வச்சு கவர் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடுது. ஸோ ஈவன் தட் இஸ் நாட் அட்வைசபிள். அப்படி பண்ணவும் கூடாது. ஸோ பிள்ளைகளை அவங்க வந்து எப்படின்னா தேர் சுதந்திரமாக இருக்கிறவங்க, அவங்க வந்து அடிமைகள் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர்களை நல்ல வழியில் அவங்கள ப்ரே பண்ணி ப்ராஃபஸி பண்ணி ப்ரேஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி அவங்கள எப்படி வளர்க்கணும்னா ஒரு ப்ரோட்டோடைப் ஃபார்ம் பண்ணோம். நாமளே மாடல் ப்ரோட்டோடைப் ஒரு மாடல் பண்ணி இந்த மாடல் தான் எங்கள் ஃபேமிலி வந்துட்டு ஒர்க் ஆகுது. அந்த ஃபேமிலி ஒர்க்கிங் ஸ்டைலில் இங்கே எப்படி இருக்கும்னா அன்பு இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு நல்ல உறவு இருக்கும். இதில் வந்து எந்த இடத்துல சந்தேகம் வராது. நான் வெளியே என்ன தப்பு பண்ணிட்டு வந்தாலும் இல்லை தெரியாமல் எதனா தவறு செய்தாலும் அது ஓடி வந்து முதல்ல யார்கிட்ட சொல்வேன், எங்கள் அப்பா அம்மாட்ட தான் சொல்வேன். அப்படி ஒரு சேஃப் பிளேஸ் இஸ் மை ஃபேமிலி அப்படின்னு அவங்க அதை நம்புகிற இடத்துல நம்ம இருக்கணும். ஸோ ஒரு வேளை நான் நம்புகிற இடத்துல இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றப்ப என்ன, முதல்ல எந்த ஊற்றுலேருந்து இவங்க பிறந்தாங்களோ அந்த ஆரிஜினே இப்போ என்ன இருக்குது, கொஞ்சம் தவறு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகள் வந்து லவுடாக ஃபீல் பண்ணவே மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. என்ன தான் நம்ம வந்துட்டு பிள்ளைகளை ரொம்ப நேசிச்சு இந்த பக்கம் ஹஸ்பண்ட்டையோ ஒய்ஃப்டையோ சண்டை போட்டுகிட்டே இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல அவங்க லவுடாவோ இல்லைனா வந்துட்டு பிலாங்டாவோ ஃபீல் பண்ண வாய்ப்பே இல்லை. ஸோ ஒரு வேளை இந்த மாதிரி பிரச்சனைங்க வருதுன்னா we can tell them, see எனக்கு இந்த மாதிரி என்னோடய ஃபேமிலி லைஃப்பில் என் ஹஸ்பண்ட்டையோ அதாவது உங்கள் அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ எனக்கு பிரச்சனை இருக்குது, அதனால இப்படி நான் இருக்கேன் அப்படின்றத வல்னரபிளாக மனம் திறந்து நிராயுத பாணியாய் நாம் சொல்கிற இடத்துல இருக்கணும். அப்போனா என்ன அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ, என்னை கேவலமாக நினச்சிருவாங்களோ, நான் என்னோடய டீனேஜில் பண்ண தவறுகளை நான் சொன்னதுனால அவங்க வந்துட்டு நீ என்ன யோகியமானு கேட்டுருவாங்களோ, இதெல்லாம் விசுவாசிகளுக்கு ஆகிறதில்ல. ஏன்னா கர்த்தரோட சேர்ந்து தான் நம்ம பேரண்ட் பண்ணுறோம், நம்ம தனியாக பேரண்ட் பண்ணல. ஸோ இப்படிப்பட்ட நிறைய நம்ம டிஸ்கஷன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். வேதத்தின் அடிப்படையில் அவர் வந்து பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையதுன்னு தான் சொல்லியிருக்கார் சிறு பிள்ளைகள். ஸோ இந்த சிறு பிள்ளைகளை நம்ம வந்து பிளஸ் பண்ணி ராஜ்யத்தின் அடிப்படையில் இவர்களை எவ்வளோ அழகாக வளர்க்க வேண்டும் என்பது முதல் ஊழியம். இந்த முதல் ஊழியத்தை நேர்த்தியாக செய்யும்படியாக இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம் வாங்க. அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாயையும் ஒவ்வொரு தகப்பனையும் ஆண்டவரே, அவர்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே இப்பொழுதே இந்த நேரத்தில் உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்குறேனப்பா. ஸ்தோத்திரம். இவர்களை நீர் நேசித்து ஆசீர்வதித்து இவர்களோட யூனியனை பிளஸ் பண்ணி இந்த யூனியன்லேருந்து பிறந்த இந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த ஈவு அப்பா, நீர் கொடுத்த கிஃப்ட் ஆண்டவரே. இவர்களை நாங்கள் ஓன் பண்ணி இது என்னுடையது என்னுடைய சொந்தம் அப்படின்னு இவர்களை நாங்கள் தவறான வழியில் எங்களுக்கு தெரியாமல் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் வளர்த்திருந்தா இப்பொழுதே இதிலிருந்து வெளியே வருகிற கிருபையை என் தேவனீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க, சமயோசித ஆலோசனைகளை கொடுங்க, சரியான வளர்க்கிற விதத்தில் வளர்க்கிற கிருபைகளை கொடுங்க. பிரம்பை கையாண்டு அந்த காரியங்களை உடைத்து போடாதபடி அவர்களை அன்பு செலுத்துகிறவர்கள் அவர்கள் ஏற்கனவே தண்டிக்கிற வார்த்தையின்படி கர்த்தாவே முழுமையான கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் செலுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, சிறு வயதில் எங்களை நாங்கள் எப்படின்னா எங்கள் பெற்றோர்கள் தவறாகவோ கோபமாகவோ வளர்த்துருக்கலாம் ஆண்டவரே. அந்த காரியத்தினால நாங்கள் உடைக்கப்பட்டு அதே பேரண்டிங்கை எங்கள் பிள்ளைகள் மேலே நாங்கள் திணிக்காதபடி அப்பா, பரம தகப்பன் நீர் எங்கள் தகப்பனாக இருக்கிறீர், எங்களை நேசிக்கிறவராக இருக்கிறீர், எங்கள் மேலே அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறீர் என்பது உம்முடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்கள் பிள்ளைகளுக்கு அதை நாங்கள் காண்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, கணவன் மனைவிக்கு இருக்கிற அந்த ஒரு விரிசல்னால
பிள்ளைகள் வேதனைப்பட்டு பாதிக்கப்படாதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய நிறைவான கரம் இந்த குடும்பத்தின் மேல ஒவ்வொருத்தர் மேலும் இருப்பதாக என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த குடும்பத்தோடைய சமாதானம் பெரிதா இருக்கட்டும். இவர்கள் பிள்ளைகள் கர்த்தரால் உம்மாலே போதிக்கப்பட்டிருப்பார்களாக. தகப்பனே ஸ்தோத்திரம். எந்த தவறான வழியில சென்று சிக்கி கொள்ளாதபடி தேவ தூதர்களுடைய பணிவிடையை இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ணி ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்கள் ஞானம் பெரிதா இருக்கட்டும். இவர்கள் சபைக்கும் சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்களோ எல்லா இடத்துலையும் இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். இவர்களுக்காக ப்ரே பண்ணவும், இவர்களுக்காக ப்ராஃபஸி சொல்லி இவர்கள் மேல நீர் பேசியிருக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இவர்கள் மேல பேசவும், இவர்களை பிரைஸ் பண்ணவும், இவர்களை ப்ரொடெக்ட் பண்ணவும், இவர்களுக்கு நல்ல ஒரு புரோட்டோடைப்பை உண்டாக்கி இவர்கள் நல்ல இடத்துல வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை எங்கள் பிள்ளைகளை பூமியில ஸ்தாபிக்கிற ஸ்தானாதிபதிகள் என்று ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் மேல வைத்திருக்கிற தேவ திட்டங்கள் தீர்மானங்கள் நிறைவேறுவதாக என்று சொல்லுகிறோம். எந்த சத்துருடைய காரியங்கள் எங்கள் பிள்ளைகள் மேல இல்லாதபடி ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரை நாங்கள் செட் பண்ணி கொடுக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதயங்களை திறந்து எங்களுடைய பலவீனங்களை அவங்களுக்கு சொல்லும் பொழுது அவர்களுடைய சிந்தையில எந்த ஒரு கேடான காரியங்கள் வராதபடி கர்த்தாவே குடும்பத்துல நல்ல ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் நதியாய் பாயட்டும் என்று நாங்கள் சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி. இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஞானம் முழுமையாய் பெற்றுக்கொண்டு பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய வழியில நேர்த்தியாய் நடத்து ஒவ்வொரு குடும்பமும் அழகான ஒரு ஏதேன் தோட்டமாய் தேவன் உலாவுகிற அந்த இடமாய் உங்கள் குடும்பங்கள் இருக்கும் என்று உங்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அன்பின் வாழ்த்துக்கள். For your prayer request and contact Dr. Crystal Daniel, number 6/29, Bellalar Street, Velachery, Chennai 42, Tamil Nadu. Our phone number 90437721105. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.